தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 5வது வாக்கியம். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரண்ட மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படைகளிலிருந்து கூட்டாளிகளையும் சை காட்டி துணைக்கு வருமாறு அவர் அழைத்தார்கள். அப்போ நாம் இங்கே பார்க்கின்றோம், இங்கே ராயப்பர் சொல்கிற வார்த்தை, ஆண்டவர் இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தோம், ஆனால் சொற்படியே நாங்கள் வலையை போடுகின்றோம், இதோ மீன்கள் கிடைக்கிறது. அப்போ இறை வார்த்தை கேட்டபடி அந்த நம்பிக்கையை ஏற்றபடி நம்ம செயல்படுகின்ற பொழுது இது அனைத்து நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய திறமைகள் மீதோ நம்முடைய ஆரோக்கியத்தின் மீதோ அல்ல நம்பிக்கை வைத்து வாழ்வது, மாறாக தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற சமயத்தில் அந்த இறை வார்த்தைக்கு ஏற்றபடி நம்ம செயல்படுகின்ற பொழுது எல்லாமே நமக்கு நன்மையாக மாறும். இறைசல் மன்றாடுவோம், ஆண்டவரை, என் திறமைகள் அல்ல, இதோ நீதான் எனக்கு திறமைகளை தந்திருக்கின்றேன், நீதான் இதெல்லாம் எனக்கு தந்திருக்கிறேன், அவையெல்லாம் உண்மையில் நான் உனக்கு நான் தருகின்றேன், உண்மையில் நம்பிக்கை வைத்து நான் செயல்பட சக்தியை தாரும் என்று சொல்லிக்கொண்டு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவர், உன் சொற்படியே இனி முதல் என் வாழ்வை நான் தொடங்குகின்றேன். இந்த நாள் முழுவதும் என் வாயில் வந்த சொற்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய செயல்பாடுகள் அத்தனையும் இதா உன் சொற்படி அது நடக்கட்டும். அதற்காக என்னையே முழுமையாக நான் விட்டு தருகின்றேன். நம்ம மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.